Hi, welcome to our channel. December 2024 UGC NET Examination maximum next week அல்லது அதற்கு அடுத்த வாரங்களில் நம்மளுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஜனவரி ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ சாலிடாக நம்மளுக்கு 50 டேஸ்லேருந்து 60 டேஸ் வர டைம் இருக்கும். ஸோ இந்த 50 to 60 டேஸை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 40 and above கொஸ்டின்ஸ் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 100 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பேப்பர் 1ங்கிறது தான் உங்களுடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 50 டேஸுக்குரிய ஒரு ஆன்லைன் கோர்ஸ், அதாவது ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் 10 யூனிட்ஸையும் டீப்பாக கவர் பண்ணக்கூடிய வகையில் எடுக்க போகிறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ தான் இது. இந்த கோர்ஸினுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1னுடைய சிலபஸ் படி அந்த 10 யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் டீப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ரீசெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் செஷன் முடியும் போது அதை உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாபிக்ஸுக்கு நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த ஷார்ட்கட் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்படும். அந்த டாபிக்ஸுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அண்ட் எல்லா டாப்பிக்குக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஒரு சில டாபிக்ஸ்க்கு ஒன்லைனர்ஸ் தேவைப்படும், அதுக்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரீசெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அண்ட் யூனிட் வைஸும் அது நடக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக செஷன் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 4 ரீசெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்குரிய மார்க் டெஸ்ட்டும் நடக்கும். அண்ட் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எவாலுவேஷன் கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி உங்களுக்கு டாபிக் நடத்தும் போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை அப்போவே நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த டாப்பிக்கே நம்ம போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் படிக்கும் பொழுது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணியோ அல்லது குரூப்பில் சேட் பண்ணியோ நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாம்பிள் இமேஜோடு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரீசெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த 10 யூனிட்ஸில் ரீசெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ப்ளூ பிரிண்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் கொடுத்துருவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். நம்ம சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கீவேர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல ரிசர்ச் ஹைபாத்தசிஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு அமெனபிள், கான்செப்சுவல், பிளாசிபிலிட்டி, ரெஃப்யூட்டபிலிட்டி இதனுடைய மீனிங்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு முக்கியமான, அதாவது ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், டீச்சிங் ஆப்டிடியூட் இந்த மாதிரியான சில யூனிட்ஸ்க்கு முக்கியமான கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸும் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்தியன் லாஜிக்காக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனில் ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சில டாபிக்ஸ்க்கு நம்ம சார்ட் பேசிஸில் போனோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு சார்ட் பேசிஸில் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவேன். அண்ட் சார்ட் பேசிஸில் தான் நம்ம கிளாஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மைண்ட் மேப்பிங். சில டாபிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிக்சர் ஓரியன்டாக நம்ம போனோம்னா நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ்க்கு மைண்ட் மேப்பிங் ரிலேட்டடாகவும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ். சில இதில் ஸ்டாட்டிக் ஜிகே நம்மளுக்கு தேவைப்படும். ஹையர் எஜுகேஷனில் குறிப்பாக அந்த ஸ்வயம் பிரபா அது ரிலேட்டடாக நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகே பேசிஸ்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஹின்ஸு, சில டாபிக்ஸ்க்கெலாம் ரொம்ப முக்கியமான ஹின்ஸை நம்ம பேஸ் பண்ணி படித்தோம்னாலும் எளிமையாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டாபிக்ஸ்க்கெலாம் ஹின்ஸும் கொடுத்துருவேன். ஸோ இது தவிர ரீசெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே தெரியும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக 10 யூனிட்ஸை தாண்டி சில டாபிக்ஸ் நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன் இந்த 3 யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில தியரிஸ், எஃபெக்ட்ஸ், சீக்வன்ஸ், மாடல்ஸ் இதெல்லாம் புதுசாக கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய மெட்டீரியல்ஸும் அண்ட் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருவேன்.
இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா இதில் ஈஸியாக நம்மளால் 10 மார்க் அப்படியே நம்மளால் வாங்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ரெக்கார்டட் செஷன் கிடையாது, லைவ் செஷன் மட்டும்தான். நவம்பர் 15லேருந்து டெய்லி 5:30லேருந்து 7:30 வரை செஷன் நடக்கும். ஸோ டாபிக் பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா 7:40-45 வரை போகும். சின்ன டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா 7:15 அதுக்குள்ளே முடிகிற மாதிரி கூட இருக்கலாம். பட் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி செஷனுக்குரிய லிங்க் நான் ஷேர் பண்ணிடுவேன். கூகுள் மீட்டில் தான் செஷன் நடக்கும். ஸோ நம்மளுக்கு டாப்பிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அல்லது ஆஃப்லைன் ஒயிட் போர்டு ஆன்லைன் ஒயிட் போர்டை நம்ம பயன்படுத்துகிற மாதிரியான மெத்தட் தான் இந்த டீச்சிங்கில் இருக்கும். இந்த கோர்ஸினுடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ இந்த பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ 7339679937 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பேமெண்ட் ரிசிப்டை 8610354229 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்பொழுது உங்களுடைய நேமையும் அந்த பேமெண்ட் ரிசிப்டையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை நெட் டிசம்பர் 24 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய நம்பரை ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.